இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சக்கை இருக்குல்ல, சக்கை அதை வந்துட்டு இதே மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு கட் பண்ணி நம்ம இன்றைக்கி சக்கை வட்டல் போட போகிறோம். வட்டல் என்ன தெரியுமா? சிப்ஸ் இருக்குல்ல, அதுதான் சிப்ஸ் போட போகிறோம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி நல்லா கொதிச்ச அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் போட்டு போடுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் போட்டால் போதும், லைட்டாக கலருக்காக வேண்டிதான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்ட பிறகு லைட்டாக கொஞ்சம் உப்பு வந்துட்டு இந்த எண்ணெயிலே தான் எல்லாமே போட்டுக்கிடணும். கடாயில் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு. அதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டு விடுங்க. இந்த உப்பு வந்துட்டு கரையணும். அதனால தான் காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டதான். கொஞ்சமாக, நிறையா போடக்கூடாது, கொஞ்சம் போட்டுவிட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு தான். இந்த எண்ணெயில் என்ன பண்ணணும்னா, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்ச பிறகு இதே மாதிரி கொஞ்சமாட்டு எடுத்து எண்ணெயில் முங்குற அளவுக்கு கொஞ்சம் சக்கையை போட்டுக்கலாம். சக்கையை இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டு கொடுங்க. கிண்டி விட்ட பிறகு இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் இதில் கிடந்து நல்லா உப்பு எல்லாம் பிடிக்கணும். இல்லை அதுக்கு மஞ்சள் எல்லோ கலர் எல்லாம் ஆகணும். கொஞ்சம் நேரம் கிளற விட்டுக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி கிண்டி விடும்போது கொஞ்சம் கிளு மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை இங்கே பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இப்படி கிரிக்கிற சவுண்டு கேட்க தொடங்கிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு, சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல டேஸ்டியான சிப்ஸ் தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி போலியா இது பாருங்கள், இப்படி வந்துட்டு நொறுங்கும். இது வந்துட்டு இப்படி ஆக்கினேன்னா நல்லா முறமாக நொறுங்கி வந்துடும்.